ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நீதிபதி ஒருவருக்கு பணி நீட்டிப்புக்காக மன்மோகன் சிங்கை தமிழகத்தின் முக்கிய கட்சி மிரட்டியதாக எழுந்துள்ள புகார் தொடர்பாக ராஜ்யசபாவில் அதிமுகவினர் பிரச்சினை எழுப்பியதை அடுத்து ஏற்பட்ட அமளி காரணமாக சபை ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது பிரஸ் கவுன்சில் தலைவராக உள்ள மார்க்கண்டேய கட்சு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகவும் அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கட்சு பணியாற்றிய போது கூடுதல் நீதிபதி நியமனத்தில் நடந்த குளறுபடிகள் குறித்து அவர் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். 2004ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் மீது தான் தெரிவித்த புகார்களின் அடிப்படையில் உளவுத்துறை விசாரித்து அதை உறுதி செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அறிக்கை அளித்ததாகவும், ஆனால் அப்போது மன்மோகன் சிங்கை தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய கட்சி ஆட்சியை கவிழ்த்து விடுவதாக மிரட்டியதாகவும் கட்சு கூறியுள்ளார். அரசியல் நெருக்கடி காரணமாக ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட கூடுதல் நீதிபதி பதவி உயர்வு பெற்றதாகவும் கட்சு குற்றம் சாட்டியிருந்தார். அரசியல் நெருக்கடி காரணமாக உச்சநீதிமன்றத்தில் அடுத்தடுத்து பதவி வகித்த 3 தலைமை நீதிபதிகளும் வேறு வழியின்றி இப்பிரச்சனையில் சமரசம் செய்து கொண்டதாகவும் கட்சு கூறியுள்ளார். நீதித்துறையில் நடந்த இந்த குளறுபடிகள் குறித்து கட்சு தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள விவகாரம் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராஜ்யசபாவில் திங்களன்று இப்பிரச்சனை எதிரொலித்தது. சபை கூடியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து இப்பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக மற்றும் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர். அப்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சபையில் இருந்தார். கட்சுவின் குற்றச்சாட்டு குறித்து மன்மோகன் சிங்குக்கு தெரியுமா? கூட்டணி கட்சிகளின் நிர்பந்தத்துக்கு அவர் பணிந்தாரா என்பது குறித்து விளக்கம் தர வேண்டும் என்று அதிமுகவினர் வலியுறுத்தினர். Dr. Methuen, please don't do this. Do not float. What are you doing? கேள்வி நேரம் முடிந்த பிறகு இப்பிரச்சனை குறித்து விவாதிக்க சபைத் தலைவர் விரும்பினால் அனுமதிக்கலாம் என்று பார்லிமெண்டரி விவகார அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறினார். ஆனால் ஏற்கனவே திட்டமிட்ட அலுவல்களை எடுத்துக் கொள்வதிலிருந்து விலகுவதற்கு அனுமதி இல்லை என்றும் முறைப்படி இப்பிரச்சனையை அணுகலாம் என்றும் சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி கூறினார். ஆனால் அதை ஏற்க மறுத்து அதிமுகவினர் குரல் எழுப்பினர். இதனால் ஏற்பட்ட அமளியை அடுத்து 10 நிமிடமும் அதைத் தொடர்ந்தும் அமளி நீடித்ததால் பிற்பகல் 12 மணி வரையிலும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு சபை கூடிய போது காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் குறித்த விவாதம் ஏற்கனவே சபை அலுவல்களில் திட்டமிட்டபடி விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.